என்ன மீனா நீ அங்க நிக்கிற? வா வா பா. யாரோ சொன்னாங்களப்பா கார் ஓட்டி நகையெல்லாம் வாங்க முடியாதுன்னு. இப்ப வாங்கியாச்சு. இந்தா மீனா. அத்தை, நான் சொன்னேன்ல என் புருஷன் எனக்காக வாங்கி கொடுப்பாருன்னு. பாருங்க, ஒரு அம்மாவோட சபதத்தை புள்ள நிறைவேற்றுவார்னு கதையில படிச்சிருக்கேன். ஆனா இவர் அவரோட பொண்டாட்டி சொன்ன சபதத்தை முடிச்சு காமிச்சிருக்காரு. ஆமா, பெரிய மங்கம்மா சபதம். என்ன சொன்ன? ஏதோ 5 பவுன்ல தாலி செயின் வாங்கிட்ட மாதிரில சீன் போடுறா. வெறும் தாலி மட்டும் தானே வாங்கிட்டு வந்திருக்கான். இது என்ன ஒரு 1/2 பவுன் இருக்குமா? எடை போடுற மிஷினை வேணா எட்டு வரேன். எடை போட்டு பாக்குறீங்களா? விட்டாவ அதையும் செய்வா. ஜெயா, மீனா சொன்ன வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து அவ சபதத்தை அவன் நடத்தி காட்டியிருக்கான். இது ஆரம்பம் தான். மீனா போட்டிருந்த அத்தனை நகைகளையும் அவன் வாங்கி கொடுப்பான். நீ எதுவும் சபதம் போட்டுறாதப்பா. முதல்ல இந்த லிஸ்ட் முடியட்டும். பிடிச்சிருக்கா இல்லையா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, கழுத்துல மாட்டிக்க. இல்லங்க, இப்ப வேண்டாம். மீனா, அதான் வாங்கியாச்சுல, அப்புறம் ஏன் போடாம இருக்கீங்க? ஆக்சுவலா சபதம்லாம் நீங்க எதுக்கு போட்டீங்கன்னு எனக்கு புரியல. ஆண்டி, உங்ககிட்ட இருக்கிற நகையெல்லாம் மீனா கிட்ட திருப்பி கொடுங்க. வட்டி கடைக்கார மாதிரி நீங்க எதுக்கு அதை வாங்கி வச்சிருக்கீங்க? ஐயோ, நான் எங்கம்மா வாங்கினேன்? அவ்வளவுதானே கொடுத்தா? இல்ல ஸ்ருதி, இப்ப வாங்கி கொடுத்த மாதிரி இவரே எல்லாம் வாங்கி கொடுப்பாரு. மீனா, அதான் தாலி வாங்கியாச்சே, போட்டுக்க வேண்டியதானே? இல்ல ரோஹிணி, அதுக்கான இடம் இது இல்ல. நாள் கிழமையெல்லாம் பார்த்து தான் போடுவியாக்கும். மீனா, நீ கேட்டேன்னு வாங்கிட்டு வந்தேன். ஏன் போடாம இருக்கிற? போட்டுக்கிறேங்க, ஆனா இப்ப வேண்டாம். நான் அதுக்கு வேற ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியா? சொல்றேன்.